சி.டி. விக்ரமரத்னவின் இறுதி நிமிடங்களில் இடப்பட்ட உத்தரவு ஒரு சில நிமிடங்களில் பிரிந்த உயிர் உணர்ச்சி வசப்பட்ட 16 வருட கால விசுவாசி ரிஷாட் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த தமிழ் சிறுமி தொடர்பில் பரபரப்பு வாக்குமூலம் பல தகவல்கள் அம்பலம். சுகீஸ்வர பண்டாரவுக்கு மீண்டும் விளக்கமறியல். நடுத்தர வருமானம் பெறும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. விகாராதிபதி பதவி போட்டி தேரர் ஒருவர் மீது கொடூர தாக்குதல் மற்றும் ஒருவர் கைது. வத்தலை துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர் கைது. கோட்டாபயவின் அழைப்பு மறைக்க முயற்சிக்கும் மறுபக்கம். மூத்த ஊடகவியலாளர் சபீஸ்வரனின் மறைவு யாழ் ஊடக மன்றத்தின் இரங்கல் அறிக்கை. வாகன சோதனையில் 24 ஓட்டுநர்களுக்கு தடை உத்தரவு. நாமல் ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கடற்பகுதிகளுக்கு அவசர சிவப்பு எச்சரிக்கை. போதைப் பொருளுடன் தெஹிவலை போலீஸ் எஸ்ஐ கைது. டிபிஎன் லங்கா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் போடுற உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்துருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். முன்னாள் போலீஸ் அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மரணம் தொடர்பிலான முக்கிய தகவல்களை சாட்சியாளரான மெய்பாதுகாவலர் நீதிமன்றில் வெளியிட்டுள்ளார். சி.டி. விக்ரமரத்ன துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணையில் அவரது மெய்பாதுகாவலர் அதிகாரியான போலீஸ் சார்ஜென்ட் ஆர்.எம். பிரசன்ன கடுவலை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச முன்னிலையில் சாட்சியமளித்துள்ளார். மேற்கு தெற்கு விசேட விசாரணை பிரிவின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இந்த விசாரணையின் போது சாட்சியமளித்த பாதுகாப்பு அதிகாரி முன்னாள் போலீஸ் அதிபர் தனது துப்பாக்கியை பயன்படுத்தி தானே சுட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். தான் 16 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னாள் போலீஸ் அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நீண்ட காலத்தில் அவர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் என்னிடம் துப்பாக்கியை கேட்டதில்லை. உடற்பயிற்சி செய்ய செல்லும் போது தண்ணீர் போத்தல் எடுத்து செல்வதுமில்லை. என்னை எடுத்து வர சொல்வதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சம்பவம் நடந்த அன்று அவர் உடற்பயிற்சிக்கான ஆடைகளை அணிந்திருந்தார். வழக்கமாக உடற்பயிற்சிக்கு ஆயத்தமாகும் போது காலணி அணிவது வழக்கம். ஆனால் அன்று அவர் காலணி அணிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் என்னிடம் பிரசன்ன உனது துப்பாக்கியை பரிசோதித்து பார்க்க வேண்டும், அதை கொடு என கேட்டார். நான் துப்பாக்கியை மட்டும் கொடுத்தேன், தோட்டாக்களை கொடுக்கவில்லை. பின்னர் பரிசோதிப்பதற்கு தோட்டாக்கள் அடங்கிய மெகசினையும் கொடு என கேட்டதால் அதையும் வழங்கினேன். துப்பாக்கியையும் மெகசினையும் கையில் எடுத்த அவர் பிரசன்ன உடற்பயிற்சிக்கு செல்ல வேண்டும், ஒரு தண்ணீர் போத்தல் எடுத்து வா என்று கூறியுள்ளார். நான் தண்ணீர் போத்தல் எடுக்க சென்ற கணத்தில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டது. ஓடிவந்து பார்த்தபோது அவர் துப்பாக்கிச்சூட்டுடன் விழுந்து கிடந்தார். உடனடியாக அவரை முல்லேரியாவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். பின்னர் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிய கிடைத்தது என தெரிவித்துள்ளார். இதன்போது சாட்சியமளிக்கும் வேளையில் போலீஸ் சார்ஜென்ட் பிரசன்ன பலமுறை உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்குள்ளானார். மேற்கு தெற்கு விசேட விசாரணை பிரிவினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கடுவலை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக முன்னாள் போலீஸ் அதிபரின் சாரதி மற்றும் சமையல்காரரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டார். மேலும் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கி, தோட்டாக்கள் அடங்கிய மெகசின் மற்றும் வெற்று தோட்டா உரை ஆகியவற்றை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை பெறுமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு சொந்தமான வீடொன்றில் 2021ஆம் ஆண்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த கிஷாலினி ஷேட்குமார் என்ற சிறுமியின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்றது. கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் சுவசரிய முதலுதவி அதிகாரி அஷலி உபேஷா நேற்று சாட்சியமளித்தார். மேலதிக நீதவான் லிலான் வருசு விதாரண முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு சாட்சியமளித்தார். கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சிறுமியை தேடி அந்த வீட்டின் கராஜ் பகுதியினூடாக நுழைந்தேன்.
அங்கே படிகளில் சிறுமியொருவர் இருத்தப்பட்டிருந்தார். அவர் மீது படுக்கை விரிப்பு ஒன்று போர்த்தப்பட்டிருந்தது. அத்துடன் சிறுமியின் உடலில் ஆடைகள் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் எரியும் ஒரு வாசனை உணரப்பட்டது. அது எரியும் போது தோளிலிருந்து வெளிவரும் வாசனையாகும். எனினும் அது எவ்வகையான வாசனை என்பதை என்னால் உறுதியாக கூற முடியாது. கழுத்து, நெஞ்சு, கைகள் மற்றும் கால்களில் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதை என்னால் அடையாளம் காண முடிந்தது. சிறுமி என்னிடம் தண்ணீர் கேட்டார். அதற்கு மேல் வேறு எதையும் அவர் என்னிடம் கூறவில்லை. உடனடியாக சிறுமியை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமி இறந்த பின்னரே போலீசார் என்னிடம் வாக்குமூலம் பெற்றனர். சுவசரிய அவசர சேவை தொலைபேசி இலக்கமான 119க்கு இச்சம்பவம் தொடர்பாக கிடைத்த ஆரம்ப அழைப்புக்கு பதிலளிக்கும் போது தீக்காயங்களுக்கு உள்ளானவர்களை உடனடியாக குளிப்பாட்டுவது உள்ளிட்ட அடிப்படை முதலுதவிகள் குறித்து அறிவுறுத்தினோம். இருந்தபோதிலும் நாங்கள் அங்கே சென்றடையும் போது குறித்த தரப்பினரால் அவை பின்பற்றப்பட்டிருக்கவில்லை. மேலும் இந்த வழக்கில் சாட்சியமளிப்பது தொடர்பில் போலீசார் எங்களுக்கு எந்தவிதமான முறையற்ற அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டில் எரிவாயு காரணமாக தீப்பற்றிய ஒருவர் வீட்டில் உள்ளதாக சுவசரிய சேவைக்கு ஆரம்ப அழைப்பின் மூலம் பெறப்பட்டதாக தெரிவித்து அதே ஆண்டில்தான் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களின் குறுக்கு விசாரணைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். சுவசரிய சேவைக்கு பொதுவாக கிடைக்கும் அனைத்து அழைப்பு விவரங்களும் பதிவு செய்யப்படுவதால் இச்சம்பவமும் அவ்வாறே அமைந்திருக்கும் என தான் நம்புவதாக அவர் தெரிவித்தார். தீக்காயங்களை தவிர எரிவாயு காரணமாக தீப்பற்றி காயமடைந்த நபரொருவர் குறித்தும் இச்சம்பவம் தொடர்பான ஆரம்ப சுவசரிய அழைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சுகீஸ்வர பண்டார இன்று காலை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். 2 அரசு நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்று அதன் மூலம் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக சுகீஸ்வர பண்டார ஜூன் 18 அன்று கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் ஜனாதிபதியின் செலவின தலைப்பின் கீழ் நடந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பாக சிறப்பு ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் ஊழல் தடுப்பு குழு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு அளித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் சுகீஸ்வர பண்டார 2022இல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியதும் அதே காலகட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் திட்ட இயக்குநர் பதவியையும் வகித்ததும் தெரியவந்தது. இதன் அடிப்படையில் அவர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். அதன்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மாலபேயில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடமைப்பு திட்டத்தின் பணிகள் 85%க்கும் அதிகமாக நிறைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடுவலை மாலபே பகுதியில் அமைந்துள்ள இந்த திட்டம் 20 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கொண்டுள்ளது. இதில் 920 சதுர அடி பரப்பளவு கொண்ட 128 வீடுகளும் 700 சதுர அடி பரப்பளவு கொண்ட 128 வீடுகளும் அடங்கலாக மொத்தம் 256 வீடுகள் உள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வீடமைப்பு திட்டத்தின் நிர்மாண பணிகள் 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக 2022ஆம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்டன. பின்னர் உரிய ஒப்பந்தக்காரர்களுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபை புதிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டதை அடுத்து 2025ஆம் ஆண்டில் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. 4375 மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் கீழ்
உருவான வீடுகளை இந்த ஆண்டின் இறுதிக்குள் மக்களிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ரிதி மாலியத்த செனசுன்கல புராண ரஜம்பகா விகாரையின் விகாராதிபதி பதவி தொடர்பாக இரு தேரர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தேரர் தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்துள்ளார். அத்தோடு மற்றும் ஒரு தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தேரரை வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மதியங்கனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விகாரையின் முன்னாள் விகாராதிபதி தேரர் காலமானதை தொடர்ந்து விகாராதிபதி பதவிக்காக அலுகெட்டியாவே சீலவம்ச தேரர் மற்றும் கேசல் போத மேதாங்கர தேரர் ஆகிய இருவருக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வந்துள்ளது. இதற்கு முன்னரும் இவர்களுக்கிடையேயான மோதல்கள் தொடர்பாக மதியங்கனை காவல் நிலையத்தில் பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளது. அத்தோடு இரு தரப்பினருக்கும் நீதிமன்றத்தினால் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டிருந்த பின்னணியிலேயே இந்த புதிய மோதல் வெடித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி தான் விகாராதிபதியாக நியமிக்கப்பட்டதாக கூறும் கடிதம் ஒன்றுடன் விகாரைக்கு வருகை தந்த சீலவம்ச தேரர் அங்கு தங்கியிருந்த மேதாங்கர தேரரிடம் விகாரையின் சாவிக்கொத்தை கேட்டுள்ளார். இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் சீலவம்ச தேரர் மேலும் 2 நபர்களுடன் சேர்ந்து மேதாங்கர தேரரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து தாக்குதலில் காயமடைந்த மேதாங்கர தேரர் மதியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அராவ பகுதியில் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபரான சீலவம்ச தேரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அத்தோடு தாக்குதலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏனைய 2 சந்தேக நபர்களும் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வத்தளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பல்லியவத்தையில் ஜூலை 23 அன்று நடைபெற்ற ஒரு விருந்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் சீத்துவ முகலங்காமுவ பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர்கள் பயன்படுத்திய வாடகை காரை பெறுவதற்காக இவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை மாற்றி குற்றத்துக்கு உதவியதன் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கு மாகாணத்தின் வடக்கு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் தன்னை சிவில் செயற்பாட்டாளராக அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவருக்கிடையில் இடம்பெற்றதாக கூறப்படும் தொலைபேசி உரையாடலொன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த உரையாடல் முன்னாள் ஜனாதிபதியை பற்றிய பொதுமக்களின் அனுதாபத்தை அதிகரிக்கக்கூடும் என சில ஊடகங்களில் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அந்த உரையாடலின் பின்னணி மற்றும் கோட்டாபய ராஜபக்சவின் இராணுவ வாழ்க்கையை பற்றிய சில தகவல்கள் அவர் முன்பு வெளியிட்ட கருத்துக்களுடன் முரண்படுகின்றன என கருதப்படுகிறது. அந்த சமீபத்திய தொலைபேசி உரையாடலில் தாம் 20 ஆண்டுகள் இராணுவத்தில் சேவையாற்றிய பின்னர் சட்டப்படி ஓய்வு பெற்றதாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். இருப்பினும் 2013ஆம் ஆண்டு ஜூன் 30 அன்று த ஐலண்ட் பத்திரிகையில் ஊடகவியலாளர் சமீந்திர பெர்னாண்டோவுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறிய தகவல்கள் வேறுபட்டதாக குறிப்பிடப்படுகின்றன. 1990 மார்ச் மாதத்தில் இந்திய அமைதிப்படை இலங்கையை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து ஜூன் மாதத்தில் 2வது ஈழப்போர் தொடங்கியது. வடக்கில் இருந்த இராணுவ முகாம்களுக்கு கடல் மற்றும் வான்வழியே மட்டுமே பொருட்கள் அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது. அந்நேரத்தில் லெப்டினன்ட் கர்னலாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்காவில் வசித்த பெற்றோருடன் இணைவதற்காக இராணுவத்தை விட்டு வெளியேறுமாறு அவரது மனைவி அயோமா ராஜபக்ச வலியுறுத்தியதாக அந்த நேர்காணலில் அவர் கூறியிருந்தார். ஆரம்பத்தில் அதற்கு சம்மதிக்காத அவர் பின்னர் பிரிகேடியர் விஜய விமலரத்னவின் உதவியுடன் இராணுவ பணியில் இருந்து விலகும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் அவர் ஓய்வு பெறவுள்ளதாக தென்னிலங்கையின் பத்திரிகையொன்றில் வெளியான செய்தி அப்போதைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னவை அதிருப்தியடைய செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் கோட்டாபய ராஜபக்ச கொத்தலாவல பாதுகாப்பு அகாடமியின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். 1971 ஏப்ரல் 26 அன்று
லெப்டினன்டாக இராணுவத்தில் இணைந்த அவர் சிக்னல் படை, சிங்கள ரெஜிமெண்ட், ரஜரட்ட ரைபிள்ஸ் மற்றும் கஜபா ரெஜிமெண்ட் உள்ளிட்ட பல பிரிவுகளில் பணியாற்றியதாக பதிவுகள் கூறுகின்றன. 1991 மார்ச் 2 அன்று ரஞ்சன் விஜயரத்ன படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அதே ஆண்டின் நவம்பர் 1 அன்று அவர் முழுமையாக இராணுவத்தை விட்டு அமெரிக்கா சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மாறாக 2012ஆம் ஆண்டில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராயபக்ச முன்னணி பத்திரிகையொன்றில் பத்திரிகையின் ஆசிரியர் ஃப்ரெட்ரிகா ஜான்சுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். அவரது மனைவியின் செல்லப்பிராணியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விமான அட்டவணையில் மாற்றங்கள் செய்யப்பட்டதாகவும் பொதுச்சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் பெற ஜான்ஸ் தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த உரையாடலின் போது கோட்டாபய ராயபக்ச கடுமையான வார்த்தைகளில் திட்டியதுடன் அவரை சிறையில் அடைப்பதாகவும் மக்களால் கொலை செய்யப்படும் நிலை உருவாகும் என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த உரையாடலை சமூக ஊடகங்களில் வெளியிடாமல் கோட்டா கோஸ் பெர்சக் என்ற தலைப்பில் செய்தியாக வெளியிட்டதாக கூறப்படுகிறது. 2022 மக்கள் எழுச்சிக்கு பிறகு அதிகாரத்தை இழந்த கோட்டாபய ராயபக்சவுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து அவரை ஆவேசப்படுத்தி அந்த உரையாடலை ரகசியமாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருப்பது பலரால் விமர்சிக்கப்பட்டுள்ளது. சில அரசியல் விமர்சகர்கள், குறிப்பாக துலான் சேனாதீர போன்றோர் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் எதிர்கொள்ள தயங்கியவர்களே தற்போது முன்னாள் ஜனாதிபதியை இலக்காக கொண்டு செயல்படுகின்றனர் என்றும் இதை பஞ்சிங் டவுன் எனப்படும் அதிகாரமற்ற நிலையில் உள்ள ஒருவரை குறிவைத்து தாக்கும் செயல் எனவும் விவரித்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபரின் சம்மதமின்றி தொலைபேசி உரையாடலை பதிவு செய்து வெளியிடுவது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடக ஒழுக்க விதிகளுக்கும் நாட்டின் சட்டங்களுக்கும் முரணானதாக இருக்கலாம் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. மூத்த ஊடகவியலாளர் ஆறுமுகம் சபேஸ்வரனின் மறைவு செய்தியானது ஊடகத்துறைக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியையும் பாரிய இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதுடன் அவரது குடும்பத்துக்கு யாழ் ஊடக மன்றம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறது. நீண்டகால ஊடக அனுபவத்தை அவர் கொண்டிருந்ததுடன் யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் விரிவுரையாளராக கடமை புரிந்து பல ஊடகவியலாளர்களை உருவாக்கிய பெருமையும் அவரை சாரும். அத்துடன் தினக்குரல் பத்திரிகையின் முன்னைநாள் செய்தி ஆசிரியராகவும் சிறப்பாக பணியாற்றி பல விடயங்களை வெளிக்கொணர்ந்து சமூகத்துக்கு பல நல்ல விடயங்களை புரிந்ததில் அவரது பங்கு அளப்பரியது. தமிழ் ஊடகத்துறையில் நீண்ட காலம் பணியாற்றிய அவர் ஊடகவியலாளர்களின் குரலாகவும் அவர்களின் உரிமை போராட்டங்களில் முன்னின்று உழைத்த ஒரு சிறந்த ஆளுமையும் ஆவார். அத்துடன் தமிழ் மக்களது உரிமைசார் போராட்டங்கள் தொடர்பான செய்திகளை நடுநிலையாக பிரசுரித்து தமிழ் மக்களின் போராட்டங்களுக்கு வலுச்சேர்த்ததில் அவரது பங்கு இன்றியமையாத ஒன்றாகும். அவரது உயிரும் உடலும் மறைந்தாலும் ஊடகத்துறையில் அவர் புரிந்த அர்ப்பணிப்புள்ள பணிகள் தமிழ் ஊடக வரலாற்றில் என்றும் அழியாத தடமாக நிலைத்திருக்கும். அன்னாரின் சாந்திக்காக இறைவனை பிரார்த்திப்பதோடு அவரை இழந்து வாடும் உறவுகளுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பு விதிமீறல்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் செய்யப்பட்ட வாகனங்களை குறிவைத்து வெள்ளவாயா மற்றும் ஊவா-குடா ஓயாவில் நடத்தப்பட்ட சிறப்பு வாகன சோதனையின் போது மொத்தம் 24 ஓட்டுநர்களுக்கு தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. வெள்ளவாயா மற்றும் ஊவா-குடா ஓயா காவல் நிலையங்களை சேர்ந்த காவல்துறையினர் மோட்டார் வாகன பரிசோதனை அதிகாரிகளுடன் இணைந்து அங்கீகரிக்கப்படாத கூடுதல் பாகங்கள் கொண்டு மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திர நிலையில் பழுதடைந்த வாகனங்கள் மீது ஒரு சிறப்பு பரிசோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் சாலை பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் மற்றும் மாற்றங்களுடன் இயக்கப்பட்டு வந்த 24 வாகனங்களை அவர்கள் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து வாகனங்களின் ஓட்டுநர்கள் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகள் சரி செய்யப்படும் வரை வாகனங்களை இயக்குவதை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. ஓட்டுநர்களுக்கு தங்களது வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யவும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களை அகற்றவும் 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் பொதுச்சாலைகளில் இயங்கும் வாகனங்கள் சட்டம் மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும்
இதுபோன்ற வாகன சோதனை நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மீதான பணச்செலவை வழக்கு அக்டோபர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாமல் ராஜபக்ச மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை அக்டோபர் 29ஆம் திகதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் வழக்கும் அன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் பகுதிகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பிட்டி வரையான மற்றும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இக்கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதுடன் கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெஹிவலை போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர் போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர் என்பதும் தெரியவந்துள்ளது. குறித்த உப போலீஸ் பரிசோதகர் 26 வயதுடையவர் என்பதுடன் சந்தேக நபரை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.